மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கேப்டனாக செயல்பட்டு வந்த ரோஹித் சர்மாவை திடீர்னு நீக்கிவிட்டு குஜராத் டைட்டன்ஸ் அணியில இருந்து ட்ரேடிங் மூலம் வந்த ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமித்து ஷாக் கொடுத்தாங்க. அதன் பிறகு ஹர்திக் பாண்டியாவுக்கும் ரோஹித் சர்மா வாழ்த்து எதுவுமே சொல்லாமல் இருந்தாரு. ரோஹித் சர்மா அதிருப்தியில இருந்தது வெளிப்படையாகவே தெரிஞ்சது. பிறகு கேப்டனாக எந்த அணி விளையாட வைக்கிறதோ அந்த அணிக்கு ரோஹித் சர்மா செல்ல வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் கோரிக்கையுமே விடுத்தாங்க. பிறகு அந்த பிரச்சனை அப்படியே காணாமல் போச்சு. அதாவது 2026ஆம் ஆண்டுல இருந்தே மும்பை இந்தியன்ஸ் அணி சைலண்ட் மோட்ல தான் இருக்காங்க. இந்த 5 வருடங்கள்ல 2 முறை மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. இதனால 19வது சீசனுக்கான மினி ஏலத்திற்கு முன்னாடி தேவையில்லாத வீரர்களை வெளியேற்றி மாற்றாக தரமான வீரர்களை வாங்க முடிவுமே பண்ணிருக்காங்களா. இந்த நிலையில ரோஹித் சர்மாவை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு ட்ரேடிங் மூலம் அனுப்பிவிட்டதாக தகவல் கிடைச்சிருக்கு. ரசிகர்கள் மத்தியில இந்த தகவல் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த தகவல் வழியான அடுத்த நிமிடமே ரோஹித் சர்மாவுடைய நெருங்கிய நண்பரும் முன்னாள் வீரருமான அபிஷேக் நாயரை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு தலைமை பயிற்சியாளராக நியமிச்சிருக்காங்க. இதனால மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய ரசிகர்கள் ரொம்பவே குழப்பத்தில் இருந்த நிலையில சூரியன் மீண்டும் உதிக்கும் அப்படின்னு ரோஹித் சர்மாவுடைய புகைப்படத்தை மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் அவங்களுடைய எக்ஸலத்துல ஷேர் பண்ணிருக்காங்க. அபிஷேக் நாயர் அவர்கள் இந்தியனுடைய பயிற்சியாளர் குழுல தான் இருந்தார். இந்த நிலையில சாம்பியன்ஸ் டிராபி 2025 தொடர்ல இந்திய அணி கோப்பையை வென்ற உடனேயே அபிஷேக் நாயரை கழட்டி விட்டுட்டாங்க. இதனால மீண்டும் மீண்டும் KKR அணிக்கே திரும்ப இருக்காரு. இவர் 2018ஆம் ஆண்டு முதலே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடைய பயிற்சியாளராக குழுவுல நீடித்து வந்தார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.